Hello guys, welcome to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா விஏஓ அசிஸ்டண்ட்டோட மார்க் இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பார்ட் 2 வீடியோ தான். இதுக்கு முன்னாடி வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எனக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க பிடிஎஃப் அண்ட் மார்க் இன்டர்வியூ ஒன் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கும், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ மெயினாக எதுக்குன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் பற்றின 3 பேட்டர்ன் வீடியோ எப்படி இருக்குன்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி இன்டர்வியூலையுமே வந்து பேட்டர்ன் வேரி ஆகுது, ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவே பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் தான் இருக்கும். ஸோ பார்ட் ஒன்லேயே நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் எதுக்காக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு வேளை டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ஏன் டிகிரி படித்தது போகாமல் ஒரு 10th படித்த வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்க சான்ஸ் இருக்குது. அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது பார்ட் ஒன்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அது இல்லாமல் இப்போ திருச்சி மாவட்டத்தில் ரீசெண்டாக அட்டன் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 திருக்குறள் கொடுத்துட்டு அந்த 10 திருக்குறளை பற்றின எக்ஸ்பிளனேஷன், ஸோ இந்த திருக்குறள் என்ன சொல்லுது அதோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க, ஸோ இதை பற்றி பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஒரு ஈஸியான திருக்குறள் தான். ஸோ அது இல்லாமல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 10th இல்லை +2 முடிச்சிருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன குரூப் எடுத்து படிச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஒரு காமர்ஸ் எடுக்கிறீங்கன்னா காமர்ஸ் பற்றின பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஒரு சில தாலுக்காவில் நடக்கிறது. கண்டிப்பாக இன்டர்வியூ கொஸ்டின் வந்து தாலுக்கா வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேரி ஆகும், யார் இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அதை பொறுத்தும் வேரி ஆகும். ஸோ நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனில் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஷோ பண்ணுவேன், இந்த மாதிரி கீழே ஆன்சர் வரும். ஸோ கொஸ்டின் பார்த்தோன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு நீங்கள் பேசணும். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு பேசி பாருங்கள். ஸோ வாங்க போயிடலாம். செயின் சர்வே அப்படின்னா என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர், உங்களோட ஆன்சர் நீங்கள் சொல்லிக்கோங்க, நான் என்னோட ஆன்சர் சொல்கிறேன். ஸோ செயின் சர்வே அப்படின்னா ஒரு இடத்த வந்து சங்கிலியை கொண்டு அளக்கிறது தான் வந்து செயின் சர்வே. ஸோ இது பேசிக்கலி வந்து முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டேப்லாம் வரதுக்கு முன்னாடி செயின் சர்வே, செயின் வச்சு தான் அளப்பாங்க. ஸோ இன்றைக்குமே நிறைய இடத்துல செயின் சர்வே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயினை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஓ ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் வந்து எந்த இடத்த அளக்குறாங்களோ அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே விஏஓ அசிஸ்டன்ட் தான் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த செயின் தூக்குற அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும், ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. இதில் ஃபீல்டு ஒர்க் நிறையா இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ நீங்கள் லேடிஸாக இருக்குங்கிறப்ப ஃபீல்டு ஒர்க் நிறையா இருக்குமே, இந்த ஒர்க் உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, விஓ அசிஸ்டண்ட்டாக போகிறீங்க, உங்களோட இலக்கு என்ன, நீங்கள் இந்த வேலையில் சேர்ந்து என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த வேலையை வந்து நீங்கள் எதுக்காக தேர்வு செஞ்சுருக்கீங்க, என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டால், ஸோ மக்களுக்கு வந்து நேர்மையாகவும் திறமையாகவும் அரசாங்க சேவைகளை செய்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இது எதுக்கு ஜென்ரலான்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் கூட வந்து நீங்கள் இன்னும் ஒரு மாதிரி கூட எப்படிலாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட பேசுகிறதோ இல்லை மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேயே ஆர்வத்தோடு இருக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் சோஷியல் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கூட சொல்லி, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வேலையில் சேர்ந்தால் இது வந்து லோக்கல் அடிமட்ட மக்களோட என்னால் சுலபமாக பேசி பழக முடியும், அவங்களோட பிரச்சனையை என்னால் மேல் இடத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் இல்லை இந்த அளக்கிறதா இருக்கட்டும், இதை பற்றி பேசிக்காக வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு இடிஞ்சிருக்கு, ஒரு பேரிடர் காலத்தில் ஒரு வீடு இடியுது, ஸோ ஒரு தென்னை மரம் போகுது, நெல் போகுது, நெல் அழுகுது, இல்லை வயலில் ஏதாச்சும் இஷ்யூ, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேருந்து மானியம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாருமே யார் செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஏஓ. ஃபீல்டு ஒர்க்குக்கு யார் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஏஓ அசிஸ்டன்ட் தான் போவாங்க. ஒரு வீடு இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அந்த இடத்துல செக் பண்ணிட்டு உண்மையிலே வீடு இருந்துச்சு அப்படின்னு எழுதி கொடுத்தீங்கன்னா மழைனால அதுக்கு நிவாரணம் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னால் ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் என்னோட சேவை, கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது என்னோட ட்ரீம், அந்த மாதிரி சொல்லணும் ஆன்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு நீங்க எப்படி யூஸ்ஃபுல்லா இருப்பீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்க கூட ஒரு 5 பேர் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றாங்க, வேற யாராச்சும் செலக்ட் பண்ணாம நாங்க ஏன் உங்கள எடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேஸ் பண்ணி ஒரு மக்களோட இன்டராக்ஷன் பண்ற மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து ரொம்ப சின்சியரா இருப்பேன், எனக்கு கவர்மெண்ட் ஜாப்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் அஃபிஷியலாக வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவேன். நான் 10th கூட நிறைய மார்க் எடுத்திருக்கேன். ஆர் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல நான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆன்சர் கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் ஸோ எனக்கு கவர்மெண்ட் ஜாப்ங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃப்ரெஷர், நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஜாப்குள்ளே என்ட்ரி ஆகிறேங்கிறப்ப 100% நான் சின்சியராக இந்த வேலைக்கு என்னோட உழைப்பை கொடுப்பேன் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாரி சொல்லணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல வந்துரும். ஸோ எஸ்ஐஆர் அப்படின்னா என்னன்னா, ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸோ வாக்காளர் பட்டியல பேசிக்கா வந்து அந்த வாக்காளர் பட்டியல்ல இருக்க டூப்ளிகேட், இறந்தவங்க பேரு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறி போறவங்க பேரு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு, புதுசா ஒரு வாக்காளர் பட்டியல வெளியிடுறது தான் எஸ்ஐஆர். ஸோ அடுத்தது பிஎல்ஓ அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க. ஸோ ஏன் பிஎல்ஓ பத்தி கொஸ்டின்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்ஓ வந்து பார்த்தீங்கன்னா யாரா இருப்பாங்க? இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே பிஎல்ஓனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஏஓ, விஏஓ அசிஸ்டன்ட் இல்ல ஆர்ஐ, தாசில்தார் இல்ல இந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, இல்ல பஞ்சாயத்து போர்ட்ல ஒர்க் பண்றவங்க தான் வந்து பிஎல்ஓவா இருப்பாங்க. பூத் லெவல் ஆஃபீசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட மெயினான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனாமரேஷன் ஃபார்ம்னு இந்த எஸ்ஏஆர் ஃபார்ம் ஒண்ணு குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது. அப்புறம் ஒவ்வொரு வீடா போய் அந்த வீட்ல வந்து அந்த ஆள் இருக்காங்களான்னு வெரிஃபை பண்றது. அப்புறம் எலிஜிபிள் ஓட் ஒரு வேள அங்க இருந்து குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்கிற பட்சத்துல, அந்த விஷயத்த வந்து நீங்க வெப்சைட்ல அப்லோட் பண்றது எல்லாமே பிஎல்ஓ தான் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கிற பட்சத்துல, அத வந்து பொறுமையா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு விதிமுறைப்படி நடப்பேன்னு சொல்லணும். அப்ப விதிமுறைனா என்ன விதிமுறைன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர்ட் புக்ன்னு ஒண்ணு இருக்கும் உங்க விஏஓ ஆஃபீஸ்லயே. ஸோ அந்த ஆஃபீஸ்ல அந்த புக்ல நீங்க எல்லாமே கரெக்ட்டா எழுதணும். என்ன டீட்டெயில்ஸோ எழுதிட்டு, ஸோ உங்களோட மேலிடத்துல யார் இருக்காங்க? இப்ப விஏஓ இருக்காங்க, ஆர்ஐ இல்ல தாசில்தாருக்கு அந்த கம்ப்ளைண்ட்ட தெரியப்படுத்தி, அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அத நீங்க எடுக்க வைக்கணும். இதுதான் உங்களோட வேல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல நடக்கிறத கேட்கிறது தான். ஸோ இந்த மாரி ஒரு பிரச்சனை வருது. அத எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ? நீ சொல்லு அப்படின்னு. ஸோ அப்போ உங்களோட ஆன்சர் என்ன குடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்கள இன்டர்வியூல உங்களுக்கு மார்க் போடுவாங்க. மோஸ்ட்லி நீங்க எல்லாமே பாசிட்டிவ் ஆன்சர் தான் குடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்க. அப்ப அந்த இடத்த நீ யாருக்கு குடுப்ப? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுல வந்து ஃபேவரட்டிசம் எதுவுமே பார்க்கக்கூடாது. நான் விசாரிச்சு குடுப்பேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ ஒரு லேண்ட் அப்படின்னு இருக்குதுன்னா, அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாரி நான் கொஸ்டின் மாத்தி சொல்ட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் தான் அது. ஸோ ஒரு இடம் இருக்கு. 2 பேர் உரிமை கொண்டாடுறாங்கன்னா, யாருக்கு குடுப்பீங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு லேண்டுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்பளோட சிட்டா புக்ல இருக்கும். அப்படி இல்லன்னா பட்டா இடங்கள் அந்த வெப்சைட்ல இருக்கும். இல்ல ரிஜிஸ்டர் அந்த மாரி நம்மகிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ வெரிஃபை பண்ணிட்டு, அன்பயஸ்டா இல்லாம அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்க டீட்டெயில்ஸ் படி நான் சொல்லுவேன். ஸோ இஷ்யூ பெருசா இருக்கு. ஒரு கோர்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் வருங்கிற பட்சத்தில நான் ஆர்ஐ, தாசில்தாருக்கு அந்த டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷனோட இந்த மாரி ஒரு இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நான் பதில் என்ன சொல்லணும்னு கேட்டுட்டு, அவங்க மூலியமா அந்த பதில சொல்லுவேன் அப்படிங்கிறது தான் உங்க ஆன்ஸரா இருக்கட்டும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆர்ஐ, தாசில்தார் அப்ரூவல் பெற்று தான் நீங்க பண்ற மாரி மோஸ்ட்லி இருக்கணும். ஸோ விஏஓ இருக்கும் பட்சத்தில விஏஓ தான் உங்களோட ஹெட் மாரி. நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா, விஏஓக்கு தான். ஸோ அவங்கள்ட்ட கேட்டு பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில இவங்க வசிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உண்மையிலேயே இவங்க இந்த கிராமத்துல தான் வசிக்கிறாங்கிற டீட்டெயில்ஸ் எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? உறுதி எப்படி செய்வீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது எப்பலாம் கேட்பாங்கன்னா, நீங்க எல்லாருமே நேட்டிவ் சர்டிஃபிகேட் இல்ல ரெசிடென்சி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி தான் இந்த வேலைக்கே நீங்க வாங்கி தான் இந்த வேலைக்கே அப்ளை பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ அப்ப நேட்டிவ் சர்டிஃபிகேட் யார் வந்து இனிஷியலா வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, விஏஓ தான். ஸோ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வீடா வந்தோ, இல்லன்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சு, இந்த உண்மையிலேயே இந்த பெர்சன் இங்க தான் இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. அதே மாரி அப்ளை பண்றப்பயே நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம். ரேஷன் கார்டு, ஸ்கூல் டிசி அப்லோட் பண்ணியிருப்போம். ஆதார் கார்டு, ஓட்டர் லிஸ்ட் இருந்தா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்துருப்போம். ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து உங்க நேமு, ஸோ அந்த அட்ரஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு, நீங்க இந்த கிராமத்துல இருக்கீங்களா? இல்லையா? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்டேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ விஏஓ ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லா டேட்டாவுமே ஒரு பழைய புக்ல எழுதி வச்சிருப்பாங்க. அது நெறைய டேமேஜ் ஆகி கிழிஞ்சிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக கவர்மெண்ட்ல என்ன ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுங்க. யாரா இருந்தாலுமே ஆன்லைன்லேருந்து தெரிஞ்சுக்கட்டும். எல்லாருமே விஏஓ ஆஃபீஸ்க்கு போகணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா, 1990கள்ல நடந்த நில பதிவுகள் எல்லாத்தையுமே டிஜிட்டல் மயமாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அப்டேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிறது. ஓகே. இப்ப நான் வந்து பேசிக்கா ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் குடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே என்னோட 100 கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அத ஓரளவுக்கு படிக்காதவங்க, ஸோ அந்த பிடிஎஃப் எங்க கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல ஃப்ரீ பிடிஎஃப்னு குடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிர்றேன். ஸோ ஒவ்வொரு தாலுக்காக்கும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும், ஒவ்வொரு பெர்சனுக்கும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ என்ன இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு தெரியலன்னா கூட போல்டா
நல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது வந்து விஏஓ அசிஸ்டன்ட்ங்கிறது ஒரு விஏஓ ஆஃபீஸ்ல உட்காந்து விஏஓ இல்லாதப்பயோ, இருக்கிறப்பயோ ஒரு பெர்சன் வந்து நிலத்த பத்தியோ ஏதோ பிரச்சனைன்னு உங்கள்ட்ட சொல்ல வந்தீங்கன்னா, அத போல்டா நீங்க எவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது தான் இங்க மெயினா பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் போல்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் தெரியலனா கூட தெரிஞ்ச ஆன்சர தெளிவா சொல்லுங்க. ஸோ ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். பாய் பாய்.